இந்த உயிர் எத்தனை விதமான நுகரும் உணர்வுகளோ அது உயிர் எப்படி நம்ம இயக்குகின்றது என்பதுதான் நகருக்குள்ளும் நாட்டுக்குள்ளும் காட்டுக்குள்ளும் சென்று அந்த இயக்கின் உண்மை உணர்வலைகள் எப்படி இயங்குகின்றது, அதிலிருந்து நீ எப்படி நீ மேலப் போகின்றாய் என்று காட்டுகின்றார். இப்படி ஒவ்வொரு வீட்டிலையும் இரவிலே சுற்றச் செல்வது, அவன் குடும்பத்தில் சாபமிட்டோர் எத்தனை பேர், அவர்கள் தொல்லைப்படுத்துவோர் எத்தனை பேர், அந்த தொல்லைப்படுத்துவர்கள் இறந்த பின் அவங்க குடும்பத்தில் எப்படி ஆகின்றது, அந்த ஆவியான பின் அதே பற்றுடன் இன்னொரு உடலுக்குள் சென்று பேயாக எப்படி ஆட்சி படைக்கின்றது. அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் அந்த உடலுக்குள் சென்று அந்த செல்வத்தை காக்கும் மாறாக தவறின் நிலையில் இழைக்கப்பட்டு அவர்களும் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் கடும் நோயாக உருவாக்கப்பட்டு தேடி செல்வத்தை பாதுகாக்க முடியாத நிலையும் தன் உடலை கடும் நோயாக எப்படி வேதனைப்படுகிறார் என்று ஒவ்வொரு வீட்டிலையும் இரவில்லை சுற்றி வரும்படி செய்வார். ஆனால் ஒரு வீட்டுக்கு நேராக சில இதில் காண்டேன்னா அதுக்கு அடுத்தாப்படி என்ன நம்ம உள்ளூர்னா நம்ம யாருன்னு தெரிஞ்சுப்போம், வெளியூரில் தான் கொண்டு போவார். ஏன்னா நம்மளுக்கு தெரியாத இடத்துல பிச்சைக்கார மாதிரி உட்கார சொல்வார். அந்த உணர்வின் நுகரச் செய்வார். அந்த உணர்வு எப்படி இயங்குகின்றது, இறந்த ஆன்மா பழித்தீக்கும் உணர்வுடன் குடும்பத்தில் சென்றதும் உடலோடு இருக்கும்போது பாய்ப்பேன் இப்படியெல்லாம் மோசம் பண்ணான் என்ன உணர்வுகள், அந்த உணர்வு ஆகா என்று இவருக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வும் உடலை விளைந்து அது எப்படி கடும் நோயாகவும் சிதைந்து போகும் உறுப்புகளை எப்படி நல்ல உறுப்புகள் சிதைந்து போகின்றது, கைகால் அங்கங்கள் வராதபடி செய்வதும் இதேன் உணர்வு என்பது அறியாத நிலையில் ஆட்சங்கள் ஆவதும் முந்திய விலகில் அது உணர்வின் பருவம் வரும்போது அவருடைய இயக்கங்களை எப்படி இயக்குகின்றது என்பதனை தெளிவாக உணர்வதற்குத்தான் குருநாதர் உண்மையில் நீ நேரடியாக அறிந்தால் தவிர இதை மற்றதை நீ உணர முடியாது. ஆக உன்னுடைய உணர்வு எதுவோ அதன் வழிதான் நீ செல்வாய். ஆக பெரிதொரு உணர்வின் இயக்கம் மனிதனை எப்படி மாற்றுகின்றது என்பதனை நீ அறியவில்லை என்றால் இதையெல்லாம் உன்னால் உனக்குள் போகும் தீமைகளை நீ மாற்றி அமைக்க முடியாது. அந்த மாற்றி அமைத்த தீமையின் உணர்வு நீ பெறக்கூடிய தகுதி எப்படி பெற வேண்டும் என்று இப்படி உணர்ச்சி காட்டுகின்றார்.